ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் மினராலஜியில் அடுத்த கான்செப்டான கிறிஸ்டலைன் சொல்யூஷன் அல்லது சாலிட் சொல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அயானிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற கான்செப்டோட ஒரு கண்டினியூட்டியாக நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த கிறிஸ்டலைன் சொல்யூஷன் அதுக்கான இன்னொரு நேம் என்னென்னா சாலிட் சொல்யூஷன். அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன டேர்ம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மிக்ஸ்டு கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. சாலிட் சொல்யூஷன் அல்லது மிக்ஸ்டு கிறிஸ்டல் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்றாங்க. சாலிட் சொல்யூஷன் ஆர் மிக்ஸ்டு கிறிஸ்டல். இத ரைட் நவ் இப்ப பிரசன்ட்ல எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் கிறிஸ்டலைன் சாலிட் ஆஃப் வேரியபிள் காம்போசிஷன். homogeneous crystalline solid of variable composition. இதை அட் பிரசன்ட் இந்த டெஃபினேஷனை சாலிட் சொல்யூஷனுக்கு அல்லது மிக்ஸ்டு கிறிஸ்டலுக்கு கொடுக்குறாங்க. வேரியபிள் காம்போசிஷன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே நம்ம ப்ரீவியஸாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். வேரியபிள் காம்போசிஷன் வந்துட்டாலே அதுக்கு காரணம் யாருன்னா அயன் ப்ராக்சி, அயானிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத பார்த்துடணும். இன்னைக்கு இந்த டெஃபினேஷனை நம்ம கொடுக்குறோம். பட் இயர்ல இந்த சாலிட் சொல்யூஷன் அல்லது இந்த மிக்ஸ்டு கிறிஸ்டல்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க? அட் ஃபர்ஸ்ட் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன் அ சிங்கிள் ஹோமோஜீனியஸ் கிறிஸ்டல், ஒரு சிங்கிள் கிறிஸ்டலுக்குள்ள என்ன சொல்றாங்க, மாலிகூல்ஸ் ஆஃப் two or more substances. ரெண்டு சப்ஸ்டன்சஸோட மாலிகூல் கம்பைன்ட் ஆகி மிக்ஸ்ட் ஆகி ஒரு சிங்கிள் கிறிஸ்டலா கிடைக்கிறது தான் சாலிட் சொல்யூஷன் அல்லது மிக்ஸ்டு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரெண்டு சப்ஸ்டன்சஸோட மாலிகூல் கம்பைன்ட் ஆகி மிக்ஸ்ட் ஆகி ஒரு சிங்கிள் கிறிஸ்டலாக கிடைக்கிறத தான் சாலிட் சொல்யூஷன் அல்லது மிக்ஸ்டு கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறதும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். மாலிக்யூல்ஸ் அப்படிங்கன்னா பேசிக்காக என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் டுகெதர் பை பாண்டிங். பாண்டிங்னால வேற குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இணையப்படுறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாலிக்யூல்ஸ்னு சொல்கிறோம். மாலிகூல்ஸில் வந்து டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் இருக்குது, பாலிஅட்டாமிக் மாலிகூல்ஸ் இருக்குது. டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ்னால் ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து வேற சேர்ந்து கிடைக்குது, அதாவது எண்ணிக்கையில் நிறையா சேர்ந்து கிடைக்குது. உதாரணத்துக்கு இப்போ O2ன்னு சொல்கிறோம்னா ஆக்சிஜன்கிற ஒரு ஆட்டம் மட்டும்தான். இந்த ஒரு ஆட்டம் வந்து இப்போ ஆக்சிஜன் 2 O2ன்னு சொல்கிறோம். 2 ஆக்சிஜன் ஆட்டம் இணைஞ்சாப்புல கிடைக்குது அப்படின்னா டைஅட்டாமிக், ஏன்னா ஒரே டைப் ஆஃப் ஆட்டம். இதே வந்து H2Oன்னு சொல்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் ஒரு டைப் ஆஃப் ஆட்டம், ஆக்சிஜன் ஒரு டைப் ஆஃப் ஆட்டம், டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பாண்ட் ஆகும்போது இதை வந்து என்ன பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி வந்து மினரல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் எல்லாமே பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு சப்ஸ்டன்ஸோட மாலிகூல்ஸ் கம்பைண்டா ஒரு சிங்கிள் கிறிஸ்டல்ல கிடைக்கிறத தான் நம்ம என்ன சொல்றாங்க, மிக்ஸ்டு கிறிஸ்டல் அல்லது சாலிட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு Mg2SiO4 அப்படிங்கிற ஒரு மாலிகூல். இது ஃபாஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு மினரல். இதே Fe2SiO4 அப்படிங்கிறது ஃபயாலைட் அப்படிங்கிற ஒரு மினரல். இப்போ இது ரெண்டு டிஃபரண்ட் சப்ஸ்டன்சஸ்.
2 டிஃபரண்ட் சப்ஸ்டன்சஸ்க்கும் 2 டிஃபரண்ட் மாலிகூல்ஸ் இருக்கு. இந்த 2 மாலிகூல்ஸ் கம்பைண்டா கிடைக்கக்கூடிய சிங்கிள் கிறிஸ்டல் தான் சாலிட் சொல்யூஷன் சொல்றாங்க. உதாரணத்துக்கு 2MgFeSiO4. இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஆலிவின். இப்ப இந்த ஆலிவின்ங்கிற மினரல் சாலிட் சொல்யூஷன், அதுக்குள்ள 2 டிஃபரண்ட் மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஆலிவின் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு சாலிட் சொல்யூஷன் ஆர் மிக்ஸ்டு கிறிஸ்டல். அந்த ஒரு சிங்கிள் ஹோமோஜீனியஸ் கிறிஸ்டலுக்குள்ள 2 டிஃபரண்ட் மாலிகூல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி ஃபர்ஸ்ட்ல சொல்லப்பட்டுச்சு. ஓகேங்களா? பின்னாடி எக்ஸ்ரே ஸ்டடீஸோட அப்ளிகேஷன்ஸ் மினரலுக்குள்ள வரும்போது அவங்க இது பண்ணி பார்க்குறாங்க, ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. பட் அங்கே நான் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா 2 டிஃபரண்ட் மாலிகூல்ஸா ஸ்ட்ரக்சர்ல எந்த ப்ரெசன்ஸும் இல்லை. 2 டிஃபரண்ட் மாலிகூலோட ப்ரெசன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இல்லை. அங்க எதோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னா அயானோட ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அயானோட ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இருக்கு. மாலிகுலோட அப்பியரன்சஸ் ப்ரெசன்ஸ் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றேன். இந்த சாலிட் சொல்யூஷன் சீரீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து சின்னதா சில டேர்ம்ஸ் தெரியணும். அது என்னங்கிறத பார்ப்போம். கெமிஸ்ட்ரியில வந்து லிக்விட் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. லிக்விட் சொல்யூஷன். சொல்யூஷன் அப்படின்னாலே அது என்ன அப்படின்னா, சொல்யூஷனுங்கிறது இங்க எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா homogeneous mixture of 2 substances whose molecules are evenly distributed. அதாவது லிக்விட் சொல்யூஷன். அதில் இந்த சொல்யூஷன்ங்கிற வார்த்தையை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, mixture of 2 substances whose molecules are evenly distributed. 2 மாலிகூல்ஸ், 2 சப்ஸ்டன்ஸ்க்குரிய மாலிகூல் வந்து அந்த சொல்யூஷன்ல ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இது எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கோ அவ்வளோ எண்ணிக்கையில் அதுவும் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அந்த ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனை தான் ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிற வார்த்தையில சொல்றோம். இதுல சால்வெண்ட் சொல்யூட் அப்படின்னு 2 டேர்ம் வந்து கெமிஸ்ட்ரியில சொல்றாங்க. சால்வெண்ட் சொல்யூட். இதுல சொல்யூட் அப்படிங்கிறது என்னன்னா சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ். எது அதிகமா கிடைக்குதோ அது வந்து சால்வெண்ட். அந்த சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சால்வெண்ட்டும் சொல்யூஷனும் கம்பைண்டா கிடைக்கக்கூடியது சொல்யூஷன். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்து கடல் நீர்ல இருந்து உப்பு கிடைக்குது இல்லையா? இப்ப இந்த கடல் நீர் இருக்கு, கடல் நீர் வந்து சொல்யூஷனா இருக்கு. அதுல எது கரைஞ்சிருக்கு அப்படின்னா சால்ட் வந்து கரைஞ்சிருக்கு. அப்ப சால்ட்டுங்கிறது நமக்கு டிசால்வ் ஆயிருக்கு, சால்ட்டுங்கிறது நமக்கு சொல்யூட்டா இருக்கு. அந்த கடல் நீர் அப்படிங்கிறது வந்து சால்வெண்டா இருக்கு. கரைப்பான் கரைசல் அப்படின்னு தமிழ்ல படிச்சிருப்போம். சரிங்களா? இதுல அந்த கடல் நீர் வந்து எவாபரேட் ஆகும்போது அந்த சால்ட்டுங்கிறது பிரிசிபிடேட் ஆகும்.
அப்ப அங்க நீர் இருக்கு. அது போக உப்பு இருக்கு. 2ம் கலந்தாப்புல தான் அங்க கடல் நீர் இருக்கு. சால்ட் சொல்யூஷன். 2ஓட காம்பினேஷனும் அது இருக்கு. நீர் H2Oக்கான காம்பினேஷன் இருக்கு. சால்ட் NaClக்கான காம்பினேஷனும் இருக்கு. இது எல்லாம் மிக்ஸ்ட் ஆகி கிடைக்கிறது தான் அந்த சால்ட் வாட்டர் சொல்யூஷன் நம்ம சொல்றோம். அதுல 2 சப்ஸ்டன்ஸோட மிக்சர் இருக்கு. ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்ப அந்த கடல் நீரானது எவாப்பரேட் ஆறதுக்கு முன்னாடி அந்த நீர் அப்படிங்கிற ஒரு காம்போசிஷன் இருக்கு. H2Oங்கிற காம்போசிஷன் இருக்கு. அவன் வந்து ஒரு அந்த அந்த சொல்யூஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மெம்பர். சரிங்களா? அவன் ஒரு மெம்பர். இப்ப இந்த நீரெல்லாம் எவாப்பரேட் ஆகி கம்ப்ளீட்டா சால்ட் மட்டும் கிடைக்குது அப்படின்னா அவன் ஒரு மெம்பர். ஸோ நீருங்கிறது ஒரு எண்ட் மெம்பர், சால்ட்டுங்கிறது ஒரு எண்ட் மெம்பர். இதுக்கு இடையில பாதி தண்ணி பாதி சால்ட்டு அப்படிங்கிற காம்போசிஷன்ல இடையில மெம்பர்ஸ் கிடைச்சாங்கன்னா அவங்க பேரு இன்டர்மீடியேட் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த நீரை வந்து காம்போசிஷன் ஏன்னு எடுத்துக்க, சால்ட்டை வந்து காம்போசிஷன் பின்னு எடுத்துக்க. கம்ப்ளீட்டா ஏயை மட்டும் ரெப்ரசன்ட் பண்றது ஒரு மெம்பர், கம்ப்ளீட்டா பியை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணது இன்னொரு என் மெம்பர். ஏபி அப்படிங்கிற வேரியேஷன், ஏயோட ப்ரொபோர்ஷன் கொஞ்சம் பியோட ப்ரொபோர்ஷன் கொஞ்சம்னு மாறி மாறி கிடைக்கக்கூடியது எல்லாமே இன்டர்மீடியேட் மெம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சாலிட் சொல்யூஷன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ கம்ப்ளீட் மினரலுமே ஃபாஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளீட் மினரலுமே ஃபாஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்கன்னா Mg 100% இருக்கு. SiO4 கம்ப்ளீட்டா ஃபயாலைட்னு சொல்றாங்கன்னா Fe 100% இருக்கு. SiO4 இப்ப இவன் யாரு? ஃபாஸ்ட்ரைட்டுங்கிற ஒரு எண்ட் மெம்பர். இவன் யாரு? ஃபயாலைட் அப்படிங்கிற ஒரு எண்ட் மெம்பர். இப்ப Mgயும் Feயும் கலந்து கிடைக்கிறான்னா அவன் இன்டர்மீடியட் மெம்பர். இப்ப Mg உதாரணத்துக்கு 80 இருக்கு, Fe 20 இருக்கு, SiO4 இவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் ஆலவின். இவன் ஆலவின். அப்ப ஆலவின்ங்கிறது இன்டர்மீடியட் மெம்பர். ஒரு எண்ட் மெம்பர் ஃபாஸ்ட்ரேட் Mg 100% பியூர் காம்போசிஷன், Mg 100% கிடைக்கக்கூடிய காம்போசிஷன். இன்னொன்னு பியூர் Fe கிடைக்கக்கூடியது, அவன் ஒரு எண்ட் மெம்பர். ரெண்டும் கலவையா கலந்து கிடைக்கக்கூடியது இன்டர்மீடியட் மெம்பர்ஸ் ஆலவின். இந்த ஆலவினோட காம்போசிஷன் இப்ப இது நான் எக்ஸாம்பிளுக்கு Mg80 Fe20 எழுதியிருக்கேன். இதுல என்ன காம்போசிஷன் வேணா கிடைக்கலாம், Mg50 Fe50 இல்ல Fe80 Mg20 என்ன காம்போசிஷன் கிடைச்சாலும் அது ஆலவின், அது இன்டர்மீடியட் மெம்பர். சரிங்களா? இப்போ சாலிட் சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் சொன்ன டெஃபினிஷன் படி, சாலிட் சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் சொன்ன டெஃபினிஷன் படி ஹோமோஜீனியஸ் கிறிஸ்டலைன் சாலிட் ஆஃப் வேரியபிள் காம்போசிஷன் அப்படின்னு ஏன் மாத்துனாங்க? ஹோமோஜீனியஸ் கிறிஸ்டலைன் சாலிட் ஆஃப் வேரியபிள் காம்போசிஷன் ஏன் மாத்துனாங்கன்னா அதுக்கு ரீசன் இதுதான். இப்ப நான் பார்க்கக்கூடிய ஆலிவின்ல MgFe அந்த அயானிக் சப்ஸ்டிடியூஷன்ங்கிற கான்செப்ட்ல உள்ள இன்வால்வ் ஆயிருக்கே தவிர பியூர் MgSiO2வும் FeSiO4ம் பியூரா ரெண்டும் சேர்ந்தாப்புல அந்த ஆலிவின்ல இல்ல. இயர்லியர் டேஸ்ல என்ன சொன்னாங்க? 2 சப்ஸ்டன்ஸோட மாலிகூல்ஸ் வந்து கம்பைண்டா ஒரு கிறிஸ்டல்ல கிடைக்குதுன்னாங்க. அப்ப Mgயும் 100 இருக்கணும், Feயும் 100 இருக்கணும். சரிங்களா?
ஆனா அப்படி இல்ல. ஆலிவின்ல என்ன இருக்கு? Mg80 இருக்கு. Fe20 இருக்கு. அப்ப Mg இருக்கிற இடத்த Fe ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. அயானிக் சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கு. அப்ப இங்க அயானோட பிரசன்ஸ் தான் இருக்கே தவிர, மாலிகுலோட பிரசன்ஸ் இல்லேன்னு சொன்னதுனால தான், இன்னைக்கு டெஃபினிஷன்ல என்ன சொல்றோம்? ஹோமோஜீனியஸ் கிறிஸ்டலைன் சாலிட் ஆஃப் வேரியபிள் காம்போசிஷன். நான் முன்னாடியே சொன்ன மாரி Mg80 Fe20 மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Fe80 இருந்து Mg20 இருந்தாலும் ஆலிவின் தான். தட் இஸ் வேரியபிள் ஆஃப் காம்போசிஷன். Mg50 Fe50 இருந்தாலும் அது ஆலிவின் சாலிட் சொல்யூஷன் தான். வேரியபிள் காம்போசிஷன். சரிங்களா? அப்ப அயானிக் சப்ஸ்டிடியூஷன் தான் இங்கேயும் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ரைட். அப்ப முன்னாடி சொல்லப்பட்ட டெஃபினிஷன்ல என்ன ஃபெயில் ஆயிருக்கு டெஃபினிஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயானிக் சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்குங்கிறத மென்ஷன் பண்ணாம ஒரு டெஃபினிஷனா கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு சொல்யூஷன், அந்த சொல்யூஷன்ல அயான்ஸ் ஈவனா இருக்கு. அதுல ஒரு அயான் மட்டும் கம்ப்ளீட்டா டெவலப் ஆச்சுன்னா ஒரு எண்ட் மெம்பர், இன்னொரு அயான் மட்டும் கம்ப்ளீட்டா டெவலப் ஆச்சுன்னா ஒரு எண்ட் மெம்பர். ரெண்டும் கம்பைண்டா நமக்கு கிடைச்சதுன்னா இன்டர்மீடியட் மெம்பர். அப்போ ஒரு சொல்யூஷன்ல இருந்து டெவலப் ஆகிற சாலிட்ல தான் இது நடக்குதுங்கிறதுனால இதை வந்து கிறிஸ்டலைன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆப்டா இருக்கும். ஒரு கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸை உருவாக்கக்கூடிய சொல்யூஷன்ல நடக்கக்கூடிய அயானிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது கரெக்டான டேர்மா இருக்கும். கிறிஸ்டலைன் சொல்யூஷன். சாலிட் சொல்யூஷனுக்கு பதிலாக கிறிஸ்டலைன் சொல்யூஷன் சொன்னா இன்னும் கொஞ்சம் அது பெட்டரா இருக்கும். இன்னொரு கான்ட்ரவர்சியில் என்ன வந்தது அப்படின்னா, ஐசோமார்பஸ் சப்ஸ்டன்சஸ் எல்லாம், ஐசோமார்பஸ்ன்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே சாலிட் சொல்யூஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்றதும் உண்டு. முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. சாலிட் சொல்யூஷனும் ஐசோமார்பஸும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் கான்செப்ட். சரிங்களா? ஐசோமார்பஸ்ங்கிறது ரெண்டு சப்ஸ்டன்ஸுக்கு சேம் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா? சாலிட் சொல்யூஷனுக்கு இன்டர்மீடியட்டா கிடைக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, FeS அண்ட் ZnS. FeS அண்ட் ZnS. FeS அயன் சல்ஃபைடு, ZnS ஜிங்க் சல்ஃபைடு. FeS அப்படிங்கிறது ட்ராய்லைட் அப்படிங்கிற மினரல், அண்ட் ZnS அப்படிங்கிறது ஜிங்க் சல்ஃபைடுங்கிறது ஸ்பாலிரைட் அப்படிங்கிற மினரல். இது ரெண்டுக்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுக்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஒன்று ட்ராய்லைட் அப்படிங்கிறது வந்து ஹெக்ஸாகோனல் சிஸ்டத்தில் கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடியது, ஸ்பாலிரைட் அப்படிங்கிறது கியூபிக் சிஸ்டத்தில் கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடியது. இந்த ரெண்டு மினரல்ஸுமே நமக்கு வந்து சாலிட் சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கும். இன்டர்மீடியட் எப்படின்னா, இப்போ ஸ்பாலிரைட்டுங்கிற மினரல் எடுத்தால் கூட நமக்கு அதில் வந்து வெறும் ஜிங்க் சல்ஃபைட் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. ஜிங்க் மட்டும் இருக்க போகிறது இல்லை, அயனோட ப்ரொபோர்ஷனும் இருக்கும். முன்னாடி நம்ம ஆலிவின்ல பேசின மாதிரி எம்ஜியோட ப்ரொபோர்ஷன் எஃப்இயோட ப்ரொபோர்ஷன் இருக்க மாதிரி ஸ்பாலிரைட்ல ஜிங்க் அண்ட் அயனோட ப்ரொபோர்ஷன் சாலிட் சொல்யூஷனாக கிடைக்குது. பட் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? பட் ஐசோமார்பஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரே கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். அப்போ ஐசோமார்பஸ் எல்லாமே சாலிட் சொல்யூஷனாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. லிட்டில் ஆர் நோ சாலிட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஐசோமார்பஸ் சப்ஸ்டன்ஸ்னால இருக்கும்ன்றத சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் கால்சைட் அண்ட் ஸ்மித்சோனைட், இது ரெண்டு ஐசோமார்பஸ் மினரல் தான். பட் அது வந்து சாலிட் சொல்யூஷனாக பிஹேவ் பண்ணாது. இருந்தால் CA 100 இருக்கணும், இல்லை ZN 100 இருக்கணும். CAவும் ZNும் கம்பைண்டாக வேற ஒரு ப்ரொபோர்ஷனில் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ சாலிட் சொல்யூஷனாக பிஹேவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. சரிங்களா? ஸோ ஐசோமார்பிசம் அண்ட் சாலிட் சொல்யூஷன் அப்படிங்கிறது டூ டிஃபரெண்ட் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனாக எக்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்போம். தேங்க்யூ.